சொல்லப்பட்டு இருக்குது. எதற்காக இது கட்டப்பட்டது, எந்த காலத்தில் இது கட்டப்பட்டது, எந்த காலத்தில் இது இடிபாடு அடைந்தது என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள். லைப்ரரி இருந்த பகுதியில் கொஞ்சம் பகுதிகள் கற்களாகவும், சர்ச் இருந்த பகுதியில் ஒரு சிறு இடமும் இருக்குது. எல்லாமே இடிபாடு பட்டு போயிருக்கிறது தான். நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொன்னது போல சங்கிலியன் தோப்பு கூட இப்படித்தான் இருக்கிறது. நாங்கள் அதையெல்லாம் அப்படியே போட்டு விட்டோம். அதே போல பூநகரியில நான் போயிருக்கும் பொழுது அரச கோட்டைகள் எல்லாம் இடிபாடு அடைஞ்சிருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். ஒரு பக்கம் இவர்களை பற்றி பெருமைப்பட்டாலும் ஒரு பக்கம் எங்களுடைய நிலையை நிறுத்தி நான் வருந்தியதுதான் அதிகம். ஒருக்கா சுத்தி பார்க்கலாமே ஒழிய இதுக்குள்ள என்ன இருக்கிறதுன்ற விவரம் எல்லாம் பெருசாக அறிய வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. எங்கு பார்த்தாலும் ஒரே வடிவமான அந்த தூண்களும் இடிபாடடைந்த கற்களும் தான் அங்கே அதிகமாக இருந்தது. இந்த இடத்தில் இது இருந்தது, இந்த இடத்தில் இது இருந்தது என்று சொல்லி கூறப்பட்டு கொண்டு வருது. ஏதோ ஒரு பழைய நாகரிகம், பழமை வாய்ந்த ஒரு மனிதர்கள் வாழ்ந்த, உலகில் பெரிய ஒரு ஆட்சி செய்த மன்னர்கள் வாழ்ந்த ஒரு மண்ணில் கால் பதித்தோம் என்ற மகிழ்ச்சியும், அவர்கள் வாழ்ந்த இடத்தில் சுத்தி பார்த்தோம் என்ற மகிழ்ச்சியும் இருந்தது. ஆனால் இதை கட்டுறதுக்கு இவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்றுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அங்கிருந்த ஒரு சிறு கல்லை நாங்கள் தூக்கி பார்த்தோம். என்னால் அசைக்கவே முடியவில்லை. பிள்ளைகள் ஏதோ தங்களுடைய பலத்தை வைத்து தூக்கினார்கள். என்னால் அதை அசைக்க கூட முடியவில்லை. ஒரு சிறு துண்டு கல். அப்ப இந்த தூண்களையும் இந்த மதில்களையும் இந்த கட்டடங்களையும் கட்ட அந்த காலத்தில் பாரந்தூக்கி உந்துகள் இல்லாத காலகட்டத்தில் இப்படி கட்டியிருக்கிறார்களோ எனக்கு தெரியவில்லை. பார்ப்பதற்கு பளிங்கு கற்கள் கொண்டு கட்டியிருக்கிறது மட்டும் புரிகிறது. இப்படியான இந்த இடங்களை எல்லாம் எதற்காக கட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, இது லைப்ரரியாகவும் கோயிலாகவும் இருந்த போதும் மக்கள் ஒன்று கூடும் இடமாகவும் மக்களை ஒருவர் சந்திக்கும் இடமாகவும் கூட இது பயன்பட்டிருக்கிறது என்று சொல்லியும், இது அவர்களுடைய சிட்டியாக, இது அவர்களுடைய முக்கிய தலமாக இருந்ததாக கூறுகிறார்கள். அடுத்த காணொளியில் நாங்கள் அக்வான்சிக் என்ற இடத்தை பார்ப்போம். அங்கு என்னென்ன இருக்கிறதுன்றதை பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம்.